வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான வரகரிசி கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வரகரிசி 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு பசுனை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் இந்த வரகரிசியை நல்லா வறுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நல்லா வறுத்துக்கலாம் இந்த வரகரிசியை. ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம், ஒன்றும் பாதியமாக குருணை மாதிரி. 1/2 டம்ளர் வரகரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நல்லா இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒன்றும் பாதியமாக குருணை மாதிரி. நான் கலருக்காக இதில் எதையும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் குங்குமப்பூவில் பாலில் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலரி விட்டுடலாம். தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். நெய்யில் எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம பாலில் ஊற வச்சுருக்க குங்குமப்பூவையும் சேர்த்து நம்ம இறக்கிடலாம், நல்லா கலரி விட்டுட்டு. ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான வரகரிசி கேசரி ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.